மக்களை இதுதான் உண்மை. கொடைக்கானல் போல இருக்கு. கொடைக்கானல் இல்ல, நம்ம கன்னியாகுமரியில காளிமலைக்கு மேலேயாக்கு பயங்கர ஹைட்ல நிக்குது. எவரெஸ்ட்ல யாரும் நிக்குதோ போல இருக்கு. நல்ல ஜில்லுன்னு உள்ள பனி நிறைஞ்ச தணுப்பான இடத்துக்கு போனீங்க. ஊட்டியும் கொடைக்கானல் ஒன்று போண்டா. கன்னியாகுமரியில் உள்ள காளிமலைக்கே வந்தா மாதிரி முடிஞ்ச நேரம் லொக்கேஷனை போட்டு வாருங்க. ஹாய்முக்கா, இனி கொடைக்கானல் இல்லை, ஊட்டி இல்லை, ஒன்றும் மனசிலாச்சு இல்லையா? கொடைக்கானல் ஊட்டி ஒன்றும் அவசியம் இல்லை, அதை பைசா செலவாக்கி போகணும்னு அவசியமே இல்லை. நம்ம கன்னியாகுமரியில் ஒரு அத்தை விட்ட ஒரு அடிப்பொலியான இடம் ஒன்று கேட்டலாம். அந்த இடத்த இன்னும் ஃபுல்லாக போய் நம்ம சுற்றி பார்த்தோம். மொத்தம் வீடியோ காட்டு டீட்டெயிலாக சொல்லி உங்களுக்கு காட்டி தர போகிறதா இருக்கும். அதுவன்ட்டு நம்ம வீடியோ கொண்டு தட்டி பறக்கி ஷேர் லைக் எல்லாம் மாற்றி மாற்றி தட்டி பறக்கி விடுங்க. நம்ம கன்னியாகுமரியில் உள்ள எல்லாருக்கும் ஒன்று தட்டி பறக்கி விடுங்க. ஏன்னு கன்னியாகுமரியில் இது ஒரு இடம் இருக்குன்னு எல்லாரும் யாரும் கேட்டலாம். பின்ன என்னன்னா அந்த கொடைக்கானலை நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். கன்னியாகுமரியில் உள்ள கொடைக்கானல் சுற்றி பார்க்க போகிறது பாருங்க. மூணு சுற்றி பார்த்துட்டு வருவோம். நம்ம இப்போ கன்னியாகுமரியில் உள்ள கொடைக்கானலுக்கு தான் வந்திருக்கோம். கிட்டலாம் நீங்கள் கூகுள் மேப்பில் காளிமலைன்னு இடத்த போட்டு சர்ச் பண்ணால் நேரம் இந்த இடத்துல தான் கொண்டு விடும். கிட்டலாம் இது பார்க்கிங்காக்கு. இந்த பார்க்கிங்கில் கரெக்டாக கொண்டு விடும். நம்மளை கூகுள் மேப்பில் காளிமலைன்னு லொக்கேஷனை போடுங்க. காளிமலைக்கு நம்ம மேலோட்டாக்கும் போகணும். மேலே அந்த போர்டில் எழுதி வச்சிருக்கி இங்கே ஒரு சைடில் ஒரு கடை உண்டு. இதுதான் லொக்கேஷன். கரெக்டாக பாருங்கள். இந்த கடையில் தான் நம்ம பார்க்கிங் எல்லாம் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். பின்ன என்னென்னா நம்ம மேலோட்டு போவோம். இதுதான் காளிமலைன்னு சொல்லி போர்டும் வச்சு மேலோட்டு நமக்கு ஒரு ரோடு போல் கிடக்கும். மேலே எண்டு வர ரோடு உண்டுன்னு நினைக்கி நாங்கள் மேலே உள்ளதெல்லாம் காட்டி தரோம். பேக் வியூ மழை நல்லா இருக்குன்னு நினைச்சுன்னா அதையும் ஒன்று பார்ப்போம். பேக் வியூ போலி வேறு லெவலில் இருக்கு கிட்டல. இப்போ நம்ம மலைக்கு பாதி வரையாக்கு வந்துட்டுள்ளது. பாதியில் உள்ள வியூ ஆக்கு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குது கிட்டல. பாதியிலேருந்து பேக் சைடு பார்க்கும்போது இந்த வியூ எல்லாம் காணியது. பின்ன அங்கே இருக்குது நெட்டான்னு நினைக்கேன். நெட்டாக பேட்டுள்ள கரையெல்லாம் வெள்ளம் எல்லாம் இருக்கும். இடம் எல்லாம் சூப்பராக இருக்குது. அதுதான் இங்கே மேலேண்டு காணுதுன்னு நினைக்கேன். அந்த இடம் தான் தோணுது. மேலோட்டு போவாங்க. மேலோட்டு போகும்போது இருக்குது நம்ம இந்த குகையை ஒன்று காணியது கிட்டலாம். சைடில் இதே ஒரு குகை இருக்குது. குகைக்குள்ளாண்டு வெள்ளம் வந்துட்டுருக்கு கிட்டலாம். இது எங்கேண்டு வர வெள்ளம்னு ஒன்று இப்படி இல்லை. நம்ம நடந்து நேரம் மேலோட்டு போகிறதா இருக்கும் கிட்டலாம். நம்ம மேலோட்டு போக போக பேக்கில் உள்ள வியூ எல்லாம் வேறு லெவலில் இருக்கு கிட்டலாம். அடி போலி ஒரிஜினல் கொடைக்கானல் போல தான் உண்டு கேட்டல. நம்ம இனி மேலோட்டு போகுமா ரோடெல்லாம் கொடைக்கானல் உள்ள போல கொண்டை ஊசி வளைவாக்குங்கல. இப்படி வளைஞ்சு வளைஞ்சு பாம்பு நெளிஞ்சு ஊந்து போகிறது போல வளைஞ்சு வளைஞ்சாக்கு ரோடு கிடைக்கிது. ஏன்னா மலைன்னு வந்தாலே அதே போல் தான் மேக்ஸிமம் ரோடெல்லாம் இருக்குது. அதே போல் தான் இருக்குது. பின்ன குறை தூரம் கூட போகுமா இடையில ஒரு கம்பி வச்சுருப்பேன். அதை ஒன்று கிளியராக காட்டி தரேன். இந்த கண்டியில் இடையில ஒரு கம்பி வச்சுருக்கு. அதில் ரெண்டு நேரம் ஆப்போசிட் சைடு ரோடு ஒன்று பார்த்தீங்கன்னா ரோடாட்டு இருக்காது. சின்ன ஒரு வழி போல் கிடக்கு. கண்டியில் இதே போல் ஒரு ஓடை போல் சின்ன வழி போல் கிடக்கு. இது வழி இறங்கி போன ஒரு அடிப்பொலி வியூ உண்டு கிட்டல. ஒரு வியூ பாயிண்ட் இங்கே இருக்குது. அதாக்கு நான் கரெக்டாக சொல்லி இருந்தது கிட்டல. அந்த லொக்கேஷனில் வந்து அந்த கம்பி இருக்கிற இடத்துலேருந்து பேக் சைடு வந்து என்னன்னா வேறு லெவலில் ஒரு வியூ கிடைக்கும் கிட்டல. இடம் அடிப்பொலி. இன்னும் நிற்கிறவையை பார்த்து நிற்கணும். காற்றடிச்சு கொண்டு போகாத குறை பிடிச்சோண்டக்க நிற்கணும் கிட்டல. பயங்கர காற்றாக்கும். பிடிச்சாதக்க நிற்கிறவையா சிலப்போ பறக்க வேண்டிய நிலைமைகள் எல்லாம் வரும். அந்த அளவுக்கு பயங்கர காற்று உண்டு. பயங்கர தணுப்பு உண்டு கிட்டல. பின்ன முக்கியமாட்டுள்ள காரியம் என்னன்னுச்சுன்னா ஃபுல்லாக சுற்றி மலை தான் கேட்டில. கொடைக்கானலில் போய் பார்த்தா வேற எல்லாம் காணுமா ஃபுல்லாக மலையாக தான் இருக்கும். அதுபோல தான் இங்கே ஃபுல்லாக மலை கேட்டில. இந்த வியூ பாயிண்டை முடிச்சோன்னா நம்ம அடுத்து மேலோட்டு போகணும். அதுதான் நம்ம இப்போ தெளிச்சுட்டுள்ளது. மேலோட்டு போவோம். இனி அடுத்து மேலோட்டு போகணும். ஏன்னா இன்னும் குறை தூரம் உண்டு கேட்டில. மொத்தமாட்டு ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் இருக்குது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 2 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம அது தடக்கும் போலே நல்ல டயர்டாகும் கிட்டல. நல்ல டயர்டாகணும். உடம்புல எனர்ஜி உണ്ടെങ്കിൽ யாரு போகல. எனர்ஜி கொஞ்சம் குறைவாக இருந்தால் யாராக்கும் கொஞ்சம் கஷ்டம் உண்டு கிட்டல. கொடைக்கானலில் போகிற மாதிரி தான் ட்ரக்கிங் போகிற மாதிரி தான் இருக்குது. குறை கஷ்டம் உண்டு. பின்ன டாப்பில் போயாச்சுன்னா வியூ இதே போல் தான் இருக்குது. இந்த லொக்கேஷன் தான் டாப்பு. இடது சைடு ஒரு சின்ன கடை இருக்குது கிட்டல. ஒரு பெட்டி கடை போல். ரைட் சைடு அங்கே ஒரு கோயில் இருக்கும். கோயிலுன்னு நினச்சா இதுதான் காளிமலையில் உள்ள காளி கோயிலுன்னு நினைக்கேன். 2-3 சின்ன சின்ன கோயிலெல்லாம் இருக்கும். சின்ன சின்ன பில்டிங் மாதிரி. லெஃப்ட் சைடு ஒரு சின்ன பெட்டி கடை இருக்கும். பின்ன அதுலேருந்து குறைச்சி மேலோட்டு போனேன் டாப்பு. காளிமலைக்கு டாப்பு இது தான். இதுன்னு என்ன அதில் ஒரு சின்ன பில்டிங் போல் இருக்கும். நான் அதுக்கு கிட்ட போய் அடுத்து உள்ளதை காட்டி தரேன். இதுலேருந்து லெஃப்ட் சைடு போயாச்சுன்னு என்ன நமக்கு மற்ற இது காளி கோயில் என்ன ஒன்று அங்கே இருக்குன்னு சொல்லிச்சுன்னு லெஃப்ட் சைடு போனால். அதுலேருந்து ரைட் சைடு போனால் டால்ஃபின் நோஸ் போலான்னு இருந்துச்சு. கொடைக்கானலோட டால்ஃபின் நோஸ் கன்னியாகுமரியில் இருக்குது. அதுவும் போலான்னு இருந்துச்சுன்னு. இப்போ நம்ம வந்துட்டுள்ள இடம் தான் டால்ஃபின் நோஸ் கிட்டல. கொடைக்கானலில் உள்ள டால்ஃபின் நோஸ் எப்படி இருக்குமோ அதே போல தான் கன்னியாகுமரியிலையும் ஒரு டால்ஃபின் நோஸ் இருக்குது கிட்டல. அதுதான் காளிமலையில் உள்ள டால்ஃபின் நோஸ் கிட்டல. அந்த வியூ பாயிண்ட் எல்லாம் காட்டி தரேன். டால்ஃபின் நோஸில் இருந்து பார்க்கும்போது வியூ எல்லாம் எப்படி இருக்கணும் பேக் கேமராவில் ஒன்று கிளியராக உங்களுக்கு எடுத்து காட்டி தரதா இருக்கும். பாருங்கள் வியூவில் எப்படி இருக்குது. இதுதான் அந்த டால்ஃபின் நோஸ்க்கு பாறை மாதிரி அதே மாதிரி ஷேப்பு அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம அந்த சைடு போய் நின்று உங்களுக்கு கிளியராக ஒன்று காட்டி தரேன் கேட்டல. வியூவை ஒன்று கிளியராக பாருங்கள். ஆனால் இப்போ இருக்கிறத பாருங்கள் நல்ல காற்று உண்டு. நல்ல தணுப்பு உண்டு கேட்டல. ஆனால் பனியும் மேகமூட்டம் அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னும் குறை நேரம் கழிஞ்சு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள்.
പിന്നെ എന്നാണ് ഇഞ്ച വരുമ്പോൾ വല്ലതും ചാപ്പാടായിട്ട് വേണ്ടിയുണ്ടായിരിക്കും മേലെ വല്ല പണ്ടം പൊടികളോ മറ്റേ ജ്യൂസ് വെള്ളം മറ്റോ കിട്ടും തിന്നോക്കുള്ള കട്ടിക്ക് തിന്നോക്കെ ഒന്നും കിട്ടാതെ അതുകൊണ്ട് വല്ല മരുന്നെങ്കിൽ വരുമ്പോഴേ വേണ്ടിയുണ്ടായിരുന്നു കിട്ടില്ല நாங்கள் முன்ன நாளைக்கு புரோட்டையும் வேண்டிய வந்து மேலே வச்சாங்க பின்னது இந்த வியூவும் புரோட்டையும் தின்னோக்கெல்லாம் வேறு லெவலில் இருந்து கிட்டலாம் പിന്നെ மேலே வேண்டியுണ്ടാவது சரி அங்கே ஒன்றும் பிளாஸ்டிக் ஒன்று இட்டோண்டு போகாதீங்க தமிழ்நாடு ஒன்று பிளாஸ்டிக் எல்லாம் அலோவ் பண்ணுவேன்னு ஆனால் அது ஒன்று இல்லை அங்கே மேலே ஒன்று இட்டோண்டு போகாதீங்க எல்லாத்தையும் பிரித்து வீட்டு உலகத்தை கொண்டு போங்க പിന്നെ என்னென்னா நம்ம இப்போ அந்த பில்டிங்லேருந்து லெஃப்ட் சைடு நடந்து போகுது ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடு போய் இந்த டால்ஃபின் ஹவுஸை பார்த்தது இனி நம்ம லெஃப்ட் சைடாக போகணும் லெஃப்ட் சைடு போய் அங்கே உள்ள வியூ பாயிண்டில் உங்களுக்கு காட்டி தரதா இருக்குங்க கிட்டலாம் இங்கே லைட்டாக 2 ரூம் என்ன இருக்குது சின்னதாட்டு அது என்னென்னா மற்ற காளி கோயிலுக்கு வரவங்களுக்கு துணி மாற்றக்குள்ளதா அது அப்படி என்ன உள்ளதுன்னு நினைக்கிறேன் நம்ம அங்கே ஒன்று போய் பார்க்கல பின்னா இப்படி நேரம் நடந்து போகலாம் கிட்டலாம் பின்ன இப்போ அவங்கள என்ன வியூவையும் ஒன்று கரெக்டாக பார்த்து வச்சுக்கணுங்க ஃப்ரெண்டில் காணதாக்க அங்கே நேரம் மேலே இருக்க மலையாக்கும் குருசு மலை கிட்டலாம் நம்ம அங்கேயும் போய் ஒன்று காட்டி தரேன் உங்களுக்கு இப்போ நம்ம போவோமா வழியை எல்லாம் ஒன்று கிளியராக பார்த்து வச்சுக்கொள்ளுங்க கிட்டலாம் என்ன காரியம் அனுச்சுன்னா நம்ம போவோமா பனியோ மேகமூட்டமும் ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம உச்ச டைமில் வந்திருக்கோம் பயங்கர வெயிலாக இருந்தாலும் இங்கே வெயில் ஒன்று அடிச்சில்லை கிட்டலாம் நல்ல வெறும் சமயமாக வந்திருக்கு மழை ஒன்றும் இல்லாத டைமில் நம்ம வந்திருக்கு இருந்தாலும் நமக்கு வெயில் ஒன்றும் இல்லை வெயிலும் இல்லை பனியும் இல்லை அந்த ரெண்டும் கலந்த ஒரு இது இருக்கும் இல்லை தணுப்பான கிளைமேட்டு தான் ஆனால் வெயில் ஒன்று அடிக்காது அப்படியே இருக்குல்ல பனி இல்லாத தணுக்குங்க ஆனால் வெயில் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது கிட்டல நான் சேரெல்லாம் என்ன செய்து பிறக்க வச்சிருக்கி இதுதான் அடுத்து காளி கோயில்னு நினைக்கேன் நான் அதை பற்றி ஒன்று கிளியராக சொல்லி தரேன் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா குகைக்கு போகிற செல்லும் வழின்னு சொல்லி அந்த சைடில் ஒரு இது வச்சிருக்கி இது எங்கோட்ட ஒரு வழி போகுது இதுதான் காளிமலையில் இருக்க ஏதோ ஒரு கோயில்னு நினைக்கேன் கோயிலுன்னா என்ன கோயிலுன்னு கரெக்டாக தெரியல நான் காட்டி தரேன் ஒன்று கிளியராக பாருங்கள் உள்ளே போகல நான் செருப்பெல்லாம் போட்டிருக்கேன் அதனால் உள்ளே போகல என்ன கோயில்னு தெரியல இந்த இடத்துல தான் கோயில் இருக்குது இங்கே மேலே உள்ள வியூ தான் அங்கே பாறையில் இறங்கிட்டு கீழே உள்ளதெல்லாம் காட்டியதெல்லாம் மேலே அந்த இது வீடெல்லாம் கட்டி வச்சிருக்கு கட்டியெல்லாம் மேலே பொலியாட்டு 2-3 வீடெல்லாம் கட்டி வச்சிருக்கு இங்கே சேரெல்லாம் வச்சிருக்கு என்ன சேர்ன்னு தெரியல மேலே ஒரு வீடு இருக்குது மரத்தில் ஏறி போகிற மாதிரி ஒரு வீடு அதுவும் என்ன வீடுன்னு காட்டி தரேன் படி ஒன்றும் இல்லை கட்டியலாம் படி ஒன்றும் இல்லாத மட்டும் இது மட்டும்தான் இருக்குது 2 கூரையை மட்டும் இது பண்ணி வச்சிருக்கு இனி அந்த பாறையில் ஏறிட்டு நாம் பாறையில் இருக்க மேலே ஏறி மேலே உள்ள வியூ எல்லாம் ஒன்று நீட்டாக காட்டி தரேன் கிட்டலாம் ஃபஸ்ட்டு பாறைக்கு மேலே ஏறட்டு ஒரு கையில் ஃபோனும் பிடிச்சோண்டு ஏறக்கு குறை கஷ்டம் உண்டு கிட்டலாம் பின்ன விழுந்தா ரெடி ஆகிட்டும் சைடில் எல்லாம் ஃபுல்லாக பெரிய குண்டு வளர்க்கும் கிட்டலாம் கண்டவன் மனசில் ஒன்று நினைக்கேன் இப்போ நம்ம காளிமலைக்கு டாப்லேயே நிற்கிது சும்மா ஒன்றும் இல்லை கிட்டலாம் பயங்கர காற்று தணுப்பும் உண்டு பனியும் பயங்கர காற்று மாட்டாக கடிச்சோண்டிருக்கியது உங்களுக்கு நாங்கள் கீழே உள்ள வியூ எல்லாம் ஒன்று காட்டி தரேன் பாருங்கள் எத்தனை ஹைட்லேயே நிற்கிதுன்னு உங்களை பாருங்கள் பின்ன இருக்க மொத்த வீடியோ ஒன்று பேக்கில் உள்ள கேமரா வச்சு ஒன்று எடுத்து காட்டி தரேன் அதில் ஒன்று பார்த்துண்டு பாருங்கள் ஃபுல்லாட்டுள்ள வீடியோ ஒன்று எடுத்து காட்டி தரேன் பின்ன மழையும் லைட்டாக தூச்சது கட்டிடலாம் இனி அடுத்த இடத்துக்கு போகணும் அடுத்த இடத்துல போய் வந்து அடுத்துள்ள இடத்த காட்டி தரேன் நம்ம என்ன கொடைக்கானல் டால்ஃபின் நோஸ்னு சொல்லிச்சில்ல அது இங்கே மேலே கிண்டிலாம் இந்த இடமாக்கு இந்த பாறையாக்கு அங்கே பேக்கில் இருக்குல்ல அதுதான் கொடைக்கானல் டால்ஃபின் நோஸ் போல் இருந்து கட்டிடலாம் பார்க்க அதே போல் ஒரிஜினல் அதே போல் தான் இருக்குது யாருக்கு இங்கே வர பட்டினா கண்டிப்பாக வந்து பாருங்கள் இடம் எல்லாம் சூப்பராக இருக்குது வேறு லெவல் வியூ கட்டிடலாம் பயங்கர ஹைட்லேயே நிற்குது எவரெஸ்ட்டில் யார் நிற்கிதோ போல இருக்குது கொடைக்கானல் ஊட்டி ஒன்று போன்ட்டான் கன்னியாகுமரியில் நமக்கு இதே போல ஒரு இடம் இருக்குது போலி இடம் எல்லோரும் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க போலி இடம்னா போலி இடம் இங்கே நான் பேக் கேமராவில் இருக்கும் ஃபுல்லாக உள்ள வீடியோ எல்லாம் உங்களுக்கு காட்டி தரது வியூ ஒன்று பாருங்கள் கொடைக்கானல் போல் அப்படி அடித்து பொழிச்சு வச்சுட்டு கேட்டீங்களா கொடைக்கானல் இங்கே யாரும் செதுக்கி வச்சது போல் அப்படி நீட்டாக போலியாக இருக்கு வேறு லெவலு கேட்டீங்களா பின்ன என்னன்னா கொடைக்கானல் உள்ள டால்ஃபின் நோஸ் போல இருக்குன்னு சொன்னீங்க அதாக்கு இந்த இடம் நம்ம ஃபஸ்ட்டு நின்று வியூ பாயிண்ட் எல்லாம் காட்டியிருந்த இடம் கேட்டீங்களா இப்போ வேறு இறக்கம் வந்து நிற்கணும் அங்கே அதே போல இருக்குது கேட்டீங்களா கொடைக்கானல் டால்ஃபின் நோஸ் போல இருக்குது வேறு லெவலு கிளைமேட் அதே போல் இருக்குது இடம் பிளேஸு எல்லாம் மொத்தம் பார்க்க கொடைக்கானல் போல இருக்குது அவசியம் இல்லாத கொடைக்கானல் போகிறதுக்கு இன்றைய வரலாம் கோயிலே கிட்டே நமக்கு இன்னொரு இடம் இருக்குது கேட்டீங்களா என்னன்னா குகைக்கு போகிற இடம்னு அது என்னன்னு தெரியல குகைக்கு போகிற இடம் இல்லை நீங்கள் ஒரு வழி போகுது இந்த வழிக்கு உள்ளதான் நம்ம இனி போகிறது வழிக்கு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டுறோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைட்லேண்டாக்கு வந்தது கேட்டீங்களா அங்கேண்டு வந்த வீடியோ எடுக்கல நம்ம இப்போ அங்கேண்டு வந்துட்டு இஞ்சோட்டாக்கும் போகிறது கேட்டீங்களா இங்கே குகைக்கு போகிற இடம் எழுதி வச்சுருந்தது என்னென்ன காரியம் என்ன இது குருசு மலைக்கு போகிற வழியிலேக்க மாதிரி கேட்டீங்களா அந்த ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு சேரும் கோயிலெல்லாம் காட்டியிருந்தோம் இல்லை அந்த கோயிலேக்கிட்டேருந்து இப்படி ஒரு 100-150 மீட்டர் நடந்து வந்தாச்சுன்னு என்ன குருசுமலைக்கு போகிற வழியில் கரெக்டாக வந்து சேருங்க கேட்டீங்களா நம்ம குருசுமலைக்கு போகிற வழின்னா 12வது இடம்னு நினைக்கேன் 12வது ஒரு 14 ஸ்டேஜ் உண்டு இல்லை அதில் 12வது ஸ்டேஜ் பக்கத்தில் வந்து சேருன்னு நினைக்கேன் இது கரெக்டாக அந்த இடம்னு நினைக்கேன்
பின்ன என்னன்னா இப்போ அந்த ஒரு கிளைமேட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு எனக்கு என்னன்னா லைட்டாக மழையும் தூட்டுது, பனியும் அடிக்குது, என்ன இல்லைக்கு தணுப்பும் காற்றும் மேகம் எல்லாம் சேர்ந்து அடிக்க தொடங்குது. நான் கல்லில் எழுதி வச்சிருக்கேன் 12 நான் நினைக்கேன். 12வது ஸ்டேஜில் நம்ம இப்போ கரெக்டாக வந்து நிற்க கிட்டல. நான் அந்த சைடு காட்டி தரேன், அப்போ உங்களுக்கு மனசிலாகும். ஃபஸ்ட்டு மலையெல்லாம் கிளியராக கண்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கியாச்சு. என்ன காரியம் என்ன, பனி இறங்குது கிட்டல, குறைச்ச பனியும் மேகம் மாட்டிலாம் கலந்து இறங்குது, தணுப்பும் கொஞ்சம் கூட தொடங்கியாச்சு, லைட்டாக மழையும் தூட்டுது, வேறு லெவலில் இருக்குது கிட்டல. கிளைமேட்டெல்லாம் ஒன்றும் போலியாக இருக்குது. கரெக்டாக பாருங்கள் கிட்டல, இந்த வெள்ளை கலர் புகை மூட்டும் பனியும் மாட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூடி கொண்டே வருது. அங்கேண்டு கிளியராக பார்த்து அவங்களுக்கு மனசிலாகும். ஒயிட் கலரில் அப்படியே மாறி வந்து கொண்டே இருக்குது. என்ன காரியம் பனி மூட்டவும் மேகம் எல்லாம் அடித்து நல்ல பயங்கர தணுப்பாட்டு மாறி கொண்டிருக்கு இடம். பின்ன இனி எங்கே எவ்வளோ நேரம் நிற்க பற்றுன்னு தெரியல, நான் அதுக்கு ஒன்று கிளியராக காட்டி தரேன். பின்ன இது பார்த்தோன்னு நிற்கும் போலாக்கு 2 குரங்க மாதிரி அவனோட சேட்டையை நீங்கள் ஒன்று பாருங்க. ஹே ஜூமி, குரங்கு இல்லாத வாலி, வாலில்லாத குரங்கு, வாலில்லாத குரங்கு பார்க்கக்குள்ள எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம குருசு மலையில் உள்ள அந்த குருசுக்கு பேக் சைடாக நிற்கிது கேட்டலாம். இங்கே ஒரு காரியம் நடக்க தொடங்குச்சு. என்ன காரியம் ஆனிச்சுன்னா, பனியும் மேகமும் எல்லாம் சேர்ந்து மலையெல்லாம் மூட தொடங்கியாச்சு கேட்டீங்களா. அங்கோட்டுள்ள ஒன்றுமே காணுதில்லை. நான் அது ஒரு மினிட்டுக்கு பிறகு அதுக்கு அடுத்து என்ன நடந்துள்ள வீடியோ ஒன்று கிளியராக காட்டி வரேன். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துன்னு பார்த்துருப்பியா, இப்போ நான் 1 மினிட் கழிஞ்சு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஒன்றுமே காணலை. ஒரு 10 மீட்டர் கிட்ட உள்ள மட்டும் சாண்டை மட்டும் காணுது, அதுக்கு அந்த சைடு இருக்கிறது ஒன்றுமே காணுதில்லை. நம்ம அங்கோட்டு போக தான் காணுமே தவிர இங்கே நின்றுட்டு பார்த்தாச்சுன்னா ஒன்றும் காணுதில்லை. மொத்தம் பனி மேகம் எல்லாம் யாரும் நுரைஞ்சி ஃபுல்லாக நுரைஞ்சாச்சு. மேலெல்லாம் ஈரம் அடிச்சது கிட்டல. ஏன்னா தணுப்புக்கு எதிராக மொத்தம் மேலெல்லாம் ஃபுல்லாக ஈரம் ஆகுது. பனியும் மேகமும் எல்லாம் வெள்ளம் சேர்ந்து நமக்கு ஃபுல் மேகம் இதாகிடுச்சு. மலை எல்லாம் சைடு ஒன்றும் காணதில்லை. இந்த பாருங்கள், எல்லாம் கிளியராக பாருங்கள். சைடு ஃபுல்லாக என்ன வெள்ளை பேப்பர் எடுத்து விட்டு நம்மள ஃபுல்லாக வெள்ளை கலரில் இருக்குது கிட்டலாம். ஒன்றுமே தெரியுது இல்லை. ஒரு 100 மீட்டருக்கு அந்த சைடு நிற்க ஒன்று என்ன இருக்குதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு இதாகிடுச்சு. பின்ன கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல எனக்கு. பின்ன ஒரிஜினல் வியூவும் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வேணுங்கி நம்ம இங்கே வந்ததையும் அனுபவிக்கணுமே தவிர நமக்கு வீடியோவில் பார்த்தா அந்த அளவுக்கு உள்ள வைப் ஒன்று கிடைக்காது. இருந்தாலும் இங்கே வர பற்றாத்துகளுக்கு வேண்டியாக்கு நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு கிட்டல. வர பற்றாத்துகளும் பார்க்கணுமே, அதுக்கு வேண்டிய வீடியோ கிட்டதோ உங்களுக்கு கிளியராக பார்த்தா மனசிலாகும் கிட்டல. ஃபுல்லும் பனியும் மேகமும் எல்லாம் மட்டும் மூடி பறக்கி கிடக்குது. மழை ஒன்றும் காணுதில்லை, எல்லாம் கிளியராகி தான் கிடக்குது. இன்னும் வெள்ளை பேப்பரோட தொட்டின போலியாக்கு இருக்குது. இப்போ நம்ம என்ன பெயிண்ட் இருக்குதானேன்னா, இந்த சைடு ஃபஸ்ட்டு மேலே டால்ஃபின் நோஸும் அதுக்கு மேலே இந்த சைடு ஒரு கோயிலெல்லாம் இருந்தில்லை, அந்த இடத்துக்கு பெயிண்ட் இருக்குதான். அங்கே எப்படி இருக்குன்னு இல்லைன்னு காட்டி தரணும் இல்லை, அதுக்கு வேண்டிய பெயிண்ட் இருக்குது. இன்ஜென்ட்டு பார்த்தா தெரியும். நம்ம போக பனியெல்லாம் மாறுது, பனி மாறுதில்லை. அந்த இடத்துலையும் பனி இருக்குது, ஆனால் கேமராவில் நமக்கு தெரியுது இல்லை. அங்கே கொஞ்சம் தூரத்தில் இருக்க பனி மட்டும்தான் நமக்கு தெரியுது. அங்கோட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும், சைடு ஃபுல்லாக பனி நிறைஞ்சு எப்படியும் ஒரு 2-3 மினிட் தான் இருந்திருக்கு. டக்குன்னு இருந்த இடம் தெரியாத மொத்தம் பனியாறு நுரைஞ்சாச்சு கேட்டலாம். என்ன இடம்னு தெரியல. கொடைக்கானலில் ஊட்டியில மழை சமயத்தில் தணுப்படிச்சுன்னு தெரியுமா, அதே போல் வேறு லெவலில் இருக்கு கேட்டலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பிய இங்கே உள்ள வியூ எல்லாம் ஃபுல்லு மலையும் அந்த டால்ஃபின் நோஸ் மாதிரி உள்ள இடம் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல. ஃபுல்லாக பனியும் மேகமும் யாரும் மொத்தம் மூடியாச்சு. என்ன இருக்குன்னே தெரியல கண்டிப்பாக. பார்த்தவங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக தெரியும். இப்போ எங்கே அவன் ஓடி போயின்னு இருக்கான்னு நம்ம டால்ஃபின் நோஸ்லேருந்து இந்த வியூவை பார்க்கணும். அதுக்காக போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு இடமா எல்லா இடத்துலையும் இந்த பனி இருக்கு மலை போய் பார்க்கணும். அதுக்கு வேண்டிய போகிறது எனக்கு தெரிஞ்சு பைட் ஆனதுனால இனி ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கேன். எனக்கு நாங்கள் வந்தது உச்ச டைமில் கொஞ்சம் குறவாக இருந்தது. நான் அப்ளை செய்ய தணுப்பு அடிக்குது, ஆனால் மேகமும் பனி ஒன்றும் இல்லையா இருந்து. ஆனால் ஒரு குறை நேரம் கழிஞ்சு தாங்க தின்னொண்டு கொஞ்சம் நேரம் இல்லை இருந்தோன்னு ரெஸ்ட் எடுத்தோண்டு அடுத்து அங்கோட்டு நடக்க தொடங்கி ஒரு 2 மினிட் தான் இருக்குது. டக்குன்னு பனியும் மேகமும் எல்லாம் மாட்டி யாரும் ஃபுல்லாக நுரைஞ்சாச்சுக்கிட்டல. இப்போ நம்ம இந்த பில்டிங்கு பேக்கில் ஃபஸ்ட்டு நம்ம போனது. இனி நம்ம எங்கே போகிறோன்னா அந்த டால்ஃபின் நோஸில் இருந்து வியூ எப்படி இருக்குன்னு இது காட்டி தரணும் இல்லை, அதுக்கு வேண்டி வீடியோ எடுக்காக்கும் போய் வேண்டியிருக்கேது கேட்டலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்த பழைய டால்ஃபின் நோஸில் போய் மொத்த வியூவும் காட்டி இருந்திருப்பேன். மலையில் நீட்டாக கண்டு இல்லை கிளியராக சூப்பராக இருந்தது. இனி நம்ம இந்த பனி மூட்டமாக இருக்குமே போய் காட்டி தரணும் இல்லை, அதுக்கு வேண்டி நடந்து போய் வேண்டியிருக்கிறது. வேறு லெவலில் இருக்குது கேட்டலாம். ஒரு தடவைங்கிற வாய்ப்பு கிட்டுவங்க ஒன்று வந்து பாருங்கள் கேட்டீங்களா, போலியாக இருக்குது. பின்ன நம்ம வீடியோக்கு ஒன்று லைக்கும் ஷேரும் எல்லாம் ஒன்று தட்டி பறக்கி விடுங்க கேட்டீங்களா. சும்மா தானே இருக்குது, சும்மா இருக்கிற நேரத்தில் ஒன்று லைக்கும் ஒரு ஷேரும் ஒரு சப்ஸ்கிரைப்லாம் தட்டி பறக்கி விடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த இடத்த கண்டியால வல்லதும் காணதான். ஃபஸ்ட்டு மலையெல்லாம் என்ன சூப்பராக கண்டு வந்துருந்து. இப்போ என்னங்கிறீங்க காணதா ஃபுல்லாக பனியும் இந்த மேகம் எல்லாம் யாரும் நுரைஞ்சிருக்குது. என்ன கிட்ட இருக்குதுன்னே ஒன்றும் காணதில்லை. ஃபஸ்ட்டு இருந்த வியூ ஒன்று காட்டி தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதாக இப்படியாக இருந்தது. ஃபஸ்ட்டு இருந்தது எப்படி என்ன நீட்டாக காணுது வியூ எல்லாம். பின்ன ஃபஸ்ட்டு இருந்ததுன்னா இது கொஞ்சம் நேரத்தை இருந்தது.
கொஞ்சம் மேகம் பனியெல்லாம் குறவாக இருந்தப்போ இருந்ததாக்கும் இல்லை நீட்டாக காணுது. ஆனால் நம்ம குறைச்ச நேரத்தை கண்டு இப்போ பனியில் ஏறின வர கண்டிகளா மொத்தம் ஃபுல்லாக வெள்ளை கலரில் இருக்கு. என்ன இருக்குன்னே தெரியல கேட்டீங்களா, மொத்தம் மூடி இருக்குது. மக்களே இதுதான் உண்மையான கொடைக்கானல் போல இருக்கு. கொடைக்கானல் இல்ல, நம்ம கன்னியாகுமரியில காளிமலைக்கு மேலேயாக்கு. அது என்ன டாப் தான் குருசுமலைக்கே டாப்பு. இன்னும் பயங்கர காற்று உண்டு, புகையும் உண்டு, ஒளிச்சு ஓடுவாங்க. புகை அடுப்புல வர புகை போல இருக்கு. பயங்கர தணுப்பு உண்டு, காற்று உண்டு. நல்ல ஜில்லுன்னு உள்ள பனி நிறைஞ்ச தணுப்பான இடத்துக்கு போனீங்க. ஊட்டியும் கொடைக்கானல் ஒன்று போண்டா. கன்னியாகுமரியில் உள்ள காளிமலைக்கே வந்தா மாதிரி முடிஞ்ச எல்லாரும் லொக்கேஷனை போட்டு வாருங்க. ஒரு விளையாட்டு நம்ம கன்னியாகுமரியில் உள்ள கொடைக்கானலை உங்களுக்கு காட்டி வந்திருக்கு. இதுக்கு வேண்டி நம்ம சேனலை ஒன்று லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் எல்லாம் ஒன்று தட்டி பறக்கி விடுங்க. பின்ன ஒரு வீடியோ இருக்கு, அதையும் பார்த்துட்டு போங்க. அதிலே ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா வாங்க. லவ் ஃபெயிலியர் மாதிரி இருக்கவங்க நண்பரை எங்க கூட்டிட்டு வந்து இதே மாதிரி படுக்க வைங்க. மக்களே நம்ம இப்போ டால்பின் ஹவுஸ்ல தான் இருக்கோம். மேகமூட்டையில இப்போ தான் வந்துட்டு இவன் இல்ல மாறல இல்ல மேகமூட்டை பேக்ல வந்து மாறி நின்று அங்க